இந்த வருட ஐபிஎல் தொடர் என்பது இன்னும் சில தினங்களில் தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்க இருக்கிறது, வரும் 28ஆம் தேதி. ஆகவே இதற்காக அனைத்து ஐபிஎல் அணிகளும் தயாராகியும் வருகிறது. வலைப்பயிற்சிகள் மற்றும் பயிற்சி போட்டிகள் போன்றவற்றில் அனைத்து ஐபிஎல் அணிகளும் விளையாடி வருகிறது. குறிப்பாக நம்முடைய சிஎஸ்கே அணியை எடுத்துக்கொண்டால் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. மற்ற அணிகளை விட சிஎஸ்கே அணிதான் பயிற்சி நேரத்தில் அதிகமாக எடுத்து வருகிறது. அந்தளவுக்கு இந்த வருட ஐபிஎல் சீசனில் வெற்றி கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்ற உத்வேகம் என்பது சிஎஸ்கே அணிக்கு மற்ற அணிகளை விட அதிகமாகவே இருக்கிறது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் நம்ம தல தோனியின் இந்த சீசன் தான் கடைசி சீசன் என்றே சொல்லலாம். இதற்கு பிறகு கண்டிப்பாக தோனியால் அடுத்த சீசன்களில் பங்கு பெற முடியாது. கன்னித்தீவு கதை போல தோனிக்கு நீண்டு வந்த ஐபிஎல் சீசன் கதை என்பது இந்த சீசனோடு முடிவடைகிறது. அதை தோனியே ஏற்கனவே மறைமுகமாக கூறி வந்தார். ஆக தோனியின் கடைசி ஐபிஎல் சீசனாக இருக்கப் போகும் இந்த ஐபிஎல் சீசனில் தோனியை வெற்றியோடு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதுதான் சிஎஸ்கே அணியின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதனால்தான் மற்ற அணிகளை விட சிஎஸ்கே அணியின் பயிற்சி நேரம் என்பது மிக மிக அதிக நேரம் நடந்து வருகிறது. அதிலும் இந்த முறை நம்முடைய சிஎஸ்கே அணியில் சஞ்சு சாம்சன், சிவம் தூபே உள்ளிட்டவர்களின் பேட்டிங் என்பது ருத்ர தாண்டவமாக இருக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதி. அதற்கு காரணம் இந்திய அணியில் கடந்த சில மாதங்களாகவே நம்முடைய சிவம் தூபே சூப்பராக விளையாடி வருகிறார். அதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் முழு வெற்றிக்கும் முக்கிய காரணமாக இருந்தவர்தான் நம்முடைய சஞ்சு சாம்சன். ஆகவே சஞ்சு சாம்சனும் இப்போது சரியான ஃபார்மில் இருந்து வருகிறார். இவர்களை தவிர்த்து பார்த்தால் ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட், டிவால்ட் பிரேவிஸ் உள்ளிட்ட மற்ற சிறந்த பேட்ஸ்மேன்களும் இருக்கின்றனர். ஆகவே இந்த முறை சிஎஸ்கே அணியின் பலம் என்பது கடந்த சீசனை விட இந்த சீசனில் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதை உறுதி செய்யும் விதமாக தற்போது நடந்து வரும் வலைப்பயிற்சி ஆட்டங்களாக இருந்தாலும் சரி, பயிற்சி ஆட்டங்களாக இருந்தாலும் சரி, சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் தாறுமாறாக அடித்து வருகின்றனர். அதுவும் தற்போது வெளியான புள்ளி விவரத்தின்படி சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களான சஞ்சு சாம்சனும், சிவம் தூபேவும், டிவால்ட் பிரேவிஸும் உள்ளிட்ட இந்த மூவரும் வலைப்பயிற்சியில் இவர்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு 6 பந்துகளுக்கும் குறைந்தபட்சம் 2 சிக்ஸர்களையாவது அடித்து விடுகின்றனராம். அந்தளவுக்கு வெறித்தனமான ஃபார்மில் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் இருக்கின்றனர். இதுவே நம்முடைய ருத்ராஜ் கெய்க்வாட்டை எடுத்துக்கொண்டால் இவரும் ஒவ்வொரு 6 பாலுக்கும் குறைந்தபட்சம் 3 பவுண்டரிகளையாவது அடித்து விடுகிறாராம். ஆகவே சிஎஸ்கே அணியின் தற்போதைய பேட்டிங் பலம் என்பது விஸ்வரூபமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பந்து வீச்சு தான் கொஞ்சம் சுமாராக இருக்கிறது என்ற கருத்துக்களும் நிலவி வருகிறது. அதே சமயம் அதையும் சரி கட்டுவதற்கு இப்போது சிஎஸ்கே அணிக்கு இயற்கையாகவே ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு அடித்திருக்கிறது. ஆமாங்க, அது என்னன்னா சிஎஸ்கே அணியின் முக்கிய பவுலராக இருந்த நாதன் எல்லிஸ் என்ற பவுலர் இந்த முறை சிஎஸ்கே அணியில் விளையாடப் போவதில்லை. இவருக்கு காயம் ஏற்பட்டதால் இவருக்கான மாற்று வீரரை சிஎஸ்கே அணி தேடி வந்தது. அந்த வரிசையில் நிறைய வெளிநாட்டு வீரர்களையும் உள்நாட்டு வீரர்களையும் சிஎஸ்கே அணி தேடி வந்தது. இந்த சமயத்தில்தான் திண்ணேல கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாய்ப்புங்கிற மாதிரி டெல்லி அணியாகவே தாமாக முன்வந்து சிஎஸ்கே அணியிடம் நடராஜனை மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்டிருக்கிறார்களாம். அதாவது டெல்லி அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நமக்கு நன்றாக தெரியும், கடந்த சீசன் முழுக்க நடராஜனுக்கு வாய்ப்பு என்பது அவ்வளவாக கொடுக்கப்படவே இல்லை. ஏனென்றால் டெல்லி அணியில் ஏற்கனவே சிறந்த பவுலர்கள் இருக்கின்றனர். ஆகவே நடராஜனை அந்த அணியில் பெஞ்சில்தான் உட்கார வைத்திருந்தது டெல்லி அணி. அதுவும் கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் அதிகமாக விலை கொடுத்து வாங்கிய நடராஜனை முழு சீசனும் பயன்படுத்தாமல் டெல்லி அணி நடராஜனின் திறமையை வீணடித்து வருகிறது என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வந்தது. இதனால் நடராஜனின் கிரிக்கெட் எதிர்காலமே பாதிக்கப்படும் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. இந்த நிலையில்தான் இதற்கு ஒரு தீர்வாக டெல்லி அணி நிர்வாகம் நடராஜனை மாற்றிக்கொள்ள ஏற்கனவே யோசித்து வந்தது. இந்த சமயத்தில்தான் சிஎஸ்கே அணியின் முக்கிய பவுலரான நாதன் எல்லிஸ் என்பவர் காயம் காரணமாக சிஎஸ்கே அணியில் விளையாடவில்லை என்ற தகவலும் வெளியானது. இந்த நேரத்தில்
சிஎஸ்கே அணியிடம் நடராஜன் குறித்து பேசி பார்ப்போம் என்றுதான் டெல்லி அணியும் அந்த ஒரு முடிவை எடுத்தது. இந்த ஒரு வாய்ப்பு என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் வாய்ப்பாகத்தான் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் நடராஜன் மற்ற அணிகளில் இருந்தால் கூட இவருடைய பந்துவீச்சு என்பது ஒரு சில நேரங்களில் பலவீனமாகலாம். ஆனால் சிஎஸ்கே அணிக்கு மட்டும் நடராஜன் வந்துவிட்டால் நடராஜனின் பந்துவீச்சு என்பது விஸ்வரூபமாக மாறிவிடும். அதற்கு மிக முக்கிய காரணம் தல தோனியின் வழிநடத்தல் என்பது நடராஜனுக்கு நேர்த்தியாக கிடைத்துவிடும். அதேபோல யாக்கர் வீசுவதில் பும்ராவுக்கு இணையான இடத்தில்தான் நடராஜனும் இருக்கிறார். அதுவும் தல தோனியின் வழிநடத்தல் கிடைத்துவிட்டால் நடராஜனின் பர்ஃபார்மன்ஸ் என்பது இன்னும் அதிகரித்துவிடும். ஆகவே அப்படி ஒரு வாய்ப்பு இப்போது சிஎஸ்கே அணியின் கதவை தட்டியிருக்கிறது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சிஎஸ்கே அணி நடராஜனை சிஎஸ்கே அணிக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தையை தீவிரமாக நடத்தி வருகிறது. இதற்காக டெல்லி அணிக்கு சிஎஸ்கே தரப்பு ஒரு சில வீரர்களை எக்ஸ்சேஞ்ச் செய்வதற்கும் தயாராகிவிட்டது. ஆக ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நடராஜன் சிஎஸ்கே அணிக்கு வந்துவிட்டார் என்றால் கண்டிப்பாக இந்த முறை ஐபிஎல் கோப்பையை சிஎஸ்கே அணி கைப்பற்றுவதை மற்ற எந்த அணிகளாலும் தடுக்க முடியாது. அதுவும் தோனியின் வழிநடத்தலும் நடராஜனின் திறமையான பந்துவீச்சும் அதே சமயம் தமிழ்நாட்டை பிரதிபலிக்கும் சிஎஸ்கே அணிக்காக தமிழக வீரரான நடராஜனே களமிறங்கினால் அதனுடைய உத்வேகம் என்பது இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். ஆகவே இவை அனைத்தும் சேரும்போது நடராஜனின் பந்துவீச்சு என்பது இன்னும் கூடுதலாக மெருகேறிவிடும். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே சிஎஸ்கே அணிக்கு எதிராக பல அணிகள் குறிப்பிட்ட சில திட்டங்களை வைத்திருக்கும். இந்த சமயத்தில் நடராஜன் திடீரென சிஎஸ்கே அணிக்குள் வரும்போது மற்ற அணிகளின் திட்டங்கள் என்பது இப்போது மொத்தமாக மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கும் தள்ளப்படும். ஆகவே இதுவும் சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் அட்வான்டேஜாகத்தான் மாறப்போகிறது. அதுவும் ஏற்கனவே தற்போது சிஎஸ்கே அணி பேட்டிங்கில் விஸ்வரூபமாக இருந்து வருகிறது. பேட்டிங்கை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணி பலவீனமாக இல்லை என்பதை 100% உறுதியாக சொல்லிவிடலாம். இந்த நேரத்தில் நடராஜனும் சிஎஸ்கே அணிக்கு வந்துவிட்டால் பவுலிங்கில் பொறுத்தவரையிலும் சிஎஸ்கே அணி பலவீனம் இல்லை என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். ஆக சிஎஸ்கே அணிக்கு நம்முடைய நடராஜன் வந்துவிட்டால் அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணிக்கு நடராஜன் வந்துவிட்டால் அது சிஎஸ்கே அணிக்கு பலமாக மாறுமா, அல்லது நடராஜனுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு வீரரை சிஎஸ்கே அணிக்கு நாதன் எல்லீஸுக்கு பதிலாக கொண்டு வரலாம் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.